Guns. ஒன் டென் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரீச்சருக்கு ஒரு ராணுவ வீரர் கெரோஸ்கின் ஒருத்தனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி அவரோட மேலதிகாரி ஒரு ப்ரொஃபைல் தராரு. ரீச்சருக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தி இருக்கிறதால அவனுக்கு ஒரு அசிஸ்டண்டா டாமினிக் கோல் அப்படின்னு ஒரு பொண்ணை நியமிக்கிறாங்க. ரீச்சருக்கு இது பெருசா உடன்பாடு இல்ல. ஏன்னா புதுசா ரெக்ரூட் பண்ணா அவங்களுக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும், இதுக்கெல்லாம் அவனுக்கு டைம் கிடையாது. அதனால அவன் வேண்டான்னு நினைக்கிறான். பட் அவன் மேலதிகாரி ரொம்ப கம்பல் பண்ணி நீ ஒரே ஒரு வாட்டி அவளை மீட் பண்ணு, உனக்கு ஓகேனா உன்னோட டீம்ல வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா நீ அவளை வெளியே போக சொல்லலாம், அது உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அந்த பொண்ணு எப்ப வரான்னு கேக்குறான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல உன் கேபினுக்கு வந்து உன்னை மீட் பண்ணுவான்னு சொல்றாரு. அவரு சொன்ன மாதிரியே 3 மினிட்ஸ்ல டாமினிக் ரீச்சரை மீட் பண்ணா. டாமினிக் உள்ள வந்தனே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னா. என்ன சார்ன்னு சொல்லாதீங்க, ஜஸ்ட் கால் மீ ரீச்சர்னு சொன்னா. நான் இங்க வரது உங்களுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் தெரியும் நினைக்கிறேன் ரீச்சர் அப்படின்னு சொன்னா. எப்படி அவளை கரெக்டா சொல்ற டாமினிக்னு ரீச்சர் கேட்கறதுக்கு, நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களை பத்தி நான் நிறைய பேர்ட்ட விசாரிச்சேன். எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க, நீங்க ரொம்ப கடுமையா வேலை வாங்குவீங்க, பட் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் வரது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா எனக்கு நீங்க ஒரு சேர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஆனா இப்ப இங்க சேர் இல்லாதால இதை சொன்னேன் அப்படின்னு சொல்றா. என்னோட ரூம்ல யாரும் தேவையில்லாம உட்கார மாட்டாங்க, அதனால எப்பயுமே சேர் வச்சுக்கிறதுன்னு ரீச்சர் சொன்னான். அப்புறம் ரீச்சர் அந்த கொரோஸ்கி ஃபைல டாமினிக்கு கொடுத்து, எனக்கு இந்த ப்ரொஃபைல்ல சில சந்தேகங்கள் இருக்கு, உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்கறான். கொரோசகின்னு ஒருத்தன் ஒரு வெப்பன் ஸ்பெஷலிஸ்ட், மிலிட்டரிக்காக ஒர்க் பண்றான். அவன் யூஎஸ் மிலிட்டரிக்காக நிறைய வெப்பன் ப்ளூ பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தான். அதை அவன் வேற நாட்டுக்கு விற்கிறதா கம்ப்ளைண்ட். அந்த ப்ரொஃபைல 5 நிமிஷம் பார்த்து இந்த கேஸுக்கும் இந்த ப்ரொஃபைலுக்கும் சூட்டே ஆகலன்னு சொல்றா. காரணம், இவர் மிலிட்டரி ரெக்கார்ட்ஸா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, நிறைய பிரேவ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, கை நிறைய காசு சம்பாதிக்கிறாரு, ஃபேமிலி குழந்தைன்னு செட்டில் ஆனவர், ஏன் இது மாதிரி ஒரு தேச துரோக குற்றம் பண்ணணும்? என்ன பொறுத்த வரைக்கும் 70% தப்புகள் 40 வயசு கீழே இருக்கவங்க தான் பண்றாங்க. அதுக்கு காரணம் பதவி, பணம். இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் போது இந்த மாதிரி தவறுகள் அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவரை யாரோ வற்புறுத்தியோ பிளாக்மெயிலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ரீச்சர் என்ன நினைச்சானோ அதை தான் டாமினிக்கும் சொன்னா. ரீச்சர் ஒரு கத்துக்குட்டின்னு நினைச்சா, ஆனா அவ கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருந்தா. உடனே வெளில இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு கேபினுக்கு ஒரு சேரை போடு, நம்ம டீமுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு சொன்னான். அடுத்த நாள் குரோஸ்கிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன் யாருக்கோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறான். அந்த டாக்குமெண்ட் இவங்களால பிடிக்க முடியல. இருந்தாலும் குரோஸ்கி அடுத்த நாள் கஸ்டடியில வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சாதுரியமாவும் புத்திசாலித்தனமாவும் பேசி அவங்க கிட்ட இருந்து உண்மை எல்லாத்தையும் கறந்துடுறா. இதுக்கெல்லாம் காரணம் ஜேவியர் குயின்னு ஒருத்தன், ஒரு எம்ஐ இன்டெலிஜென்ஸ்ல வேலை செய்யறான். அவனை பத்தி எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் திருப்பி அவனுகிட்டே வந்துருது. அதனால என்னால யாருகிட்டயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. அவங்க என்னோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு இது மாதிரி விஷயத்த என்ன பண்ண சொல்றாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். குயினோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாங்க. அப்ப ஒருத்தனுக்கு அடிக்கடி போன் பேசியிருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அவனை பிடிச்சி உழுக்குன உழுக்குல அவன் ஒரு சைபீரியன் ஆர்ம்ஸ் டீலர்னு தெரிய வருது. அவன் பாடி கார்டு 2 பேரை தட்டி அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கும் போதே பாதி உண்மையை சொல்லிடுறான். நாங்க சொல்ற மாதிரி நீ ஒத்துழைச்சனா நாட்டுக்கு போவ, இல்லனா புதகுலிக்கு போவ அப்படின்னு ரீச்சர் மிரட்டினதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு கட்டுக்கட்டா பணத்தை ஒரு பேக்ல போட்டு குயினை மீட் பண்ண சொல்லி அந்த ப்ளூ பிரிண்ட்டை அவன்கிட்ட இருந்து வாங்க சொல்றாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் வாங்கும் போதே இவங்க வீடியோல அதை கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த போன் ரெக்கார்ட்ஸ், வீடியோ ஆதாரம் இதெல்லாம் வச்சு அவன் மேல வாரண்ட் வாங்கி அவனை கைது பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் டாமினிக் ரீச்சரை கூப்பிட்டுட்டு வாங்க போய் அவனை அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்றா. இல்ல நான் வரல, நீ தான் அவனை அரெஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொல்றான். ஒன்னு மாதிரி பொண்ணுக்கு இது மாதிரி கேஸ் அமையறதே ரொம்ப கஷ்டம். இப்ப நான் வந்து அரெஸ்ட் பண்ணனா எல்லா கிரெடிட்டும் எனக்கு தான் வந்து சேரும். இந்த கேஸை நீ தான் தனியா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான். உன் கூட 2 ஜூனியர் ஆபீசர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அவனை போய் அரெஸ்ட் பண்ண டாமினிக் அப்படின்னு சொல்றான். டாமினிக் அவனை அரெஸ்ட் பண்ண போய் இது வரைக்கும் 2 hours ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவள்கிட்ட இருந்து வரல. ரீச்சர் ரொம்ப டென்ஷனா இருந்தா. அப்ப அவன் மேலதிகாரி வந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி பாரு அப்படின்னு சொல்றான். வழக்கமா ரீச்சர் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண மாட்டான். பட் அவர் மேலதிகாரி சொன்னதாலையும் அவ போய் 2 hours ஆனதாலையும் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டான். அதுக்கு ஒரு 1 மினிட்ல எவ்ரிதிங் இஸ் ஓகே சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. சார்ன்னு சொன்னதுக்கு அப்புறமே புரிஞ்சு போச்சு, டாமினிக் எப்பயுமே ஒரு வாட்டி சொன்னா மறுபடியும் அதை தப்ப செய்யவே மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால ஏதோ ப்ராப்ளம்னு ஸ்மெல் பண்ணி அவன் டீமை கூப்பிட்டுக்கிட்டு இமிடியேட்டா குயினோட இடத்துக்கு கிளம்பினான். ரீச்சர் குயினோட வீட்டுக்கு போறான். அங்க டாமினிக் இல்ல, அவன் கூட வந்த 2 பேரையும் சுட்டு போட்டிருக்காங்க. அப்பதான் ரீச்சருக்கு அவன் மேலதிகாரிட்ட இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. குயினுக்கு இந்த இடத்துல மட்டும் வீடு கிடையாது, இன்னொரு இடத்துல வீடு இருக்குன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு அவன் போறான். அதே போல அங்க இருக்க லோக்கல் போலீஸ் அந்த வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடியே அவன் இங்க போயிடுறான். அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் லேட்டா வந்துட்டான்னு. டாமினிக்க அடிச்சு கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் சாவடிச்சிருக்காங்கன்றத பாக்குறான். குயின் தப்பிச்சுட்டு
தான் நினைக்கிறான். பட் அவனுக்கு ஒரு சவுண்ட் கேட்டதால வெளியே போய் பாக்குறான். குயின் அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு பொட்டிக்குள்ள போட்டு தப்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். அப்ப அங்க ஒரு மணியை ஒண்ணு கட்டி சவுண்ட் கொடுத்தான். அந்த சவுண்டை கேட்டு குயின் வெளியே வரும்போது அவனை துப்பாக்கி முனையில லாக் பண்ணான். அப்ப டக்குன்னு குயின், அவ என்னோட பார்ட்னர் தான், எங்க 2 பேருக்கும் இந்த பணத்தால பிரச்சனை வந்துருச்சு, அதனால அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் பார்ட்னர்னா அவனோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லு அப்படின்னு சொல்றான். குயின் ரீச்சர் அடிக்க வந்தான். ரீச்சர் ஒரே குத்துல அவனை சாச்சிடுறான். குயினை ஒரு மலை உச்சிக்கு கூட்டு போயிட்டு அவ பேரு டாமினிக் அப்படின்னு சொல்லி அவன் தலையில ஒரு புல்லட்டை இறக்கினான். இங்க வந்து டாமினிக் பாடியை கைத்துல இருந்து அவுத்து கீழே போட்டு அவளுக்கு மரியாதை செலுத்திட்டு இருந்தா. கரெக்டா அப்பதான் போலீஸ் உள்ள வந்தாங்க. குயின் எங்கன்னு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்கும் போது இவளை கொண்டுட்டு அவன் எங்கேயோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு ரீச்சர் சொல்றான். 10 years after Dominic death. ரீச்சர் ஒரு ரெக்கார்ட் ஷாப்ல நின்றுட்டு இருந்தா. கடை ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கடைக்கு வெளியே ஒரு கார் நிக்குது. அதுல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கா. அவனோட அசைவுகள் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தேகத்துக்குரியதா இருக்கு. ரீச்சர் அப்படியே உத்து பாக்குறான். அவன் நினைச்ச மாதிரியே திடீர்னு அந்த ஆள் அவனோட காரை வச்சு இன்னொரு காரை இடிச்சு அதுக்குள்ள ஒரு ஹேண்ட் கிரனேட்டை போட்டு அந்த காருக்குள்ள இருந்த சின்ன பையனை கடத்த பாக்குறான். அதுக்குள்ள ரீச்சர் வேகமா போய் அவன் டயரை ஷூட் பண்ணி காரை ஓட்ட முடியாம பண்ணிடுறான். அப்புறம் அந்த ஆளை சுட்டு சின்ன பையனை கார்ல இருந்து இறக்கி அவன் வண்டியில இழுத்து போட்டு தப்பிக்க பாக்குறான். தப்பிக்கிற அவசரத்துல தவறுதலா ஒரு போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல நிக்காம மின்னல் வேகத்துல கார் எடுத்து அங்கிருந்து கிளம்புறான். அங்க இருக்க லோக்கல் போலீஸும் விடாம துரத்துது. ஆனா ரீச்சர் அவங்களுக்கு லெஃப்ட்ல கையை காட்டி ரைட்ல எஸ்கேப் ஆயிடுறான். ஒரு பார்க்கிங் ஏரியாவில் ஒரு காரை திருடுறான். அந்த கார் சன்செட் போட்டுருக்கிறதால ராத்திரி வரைக்கும் எவனும் இதை தேடி வர மாட்டான்னு நினைக்கிறான். அந்த பையன்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி போலீஸ் இங்க வர சொல்லு, இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லு, உங்க வீட்டுக்கு அவங்களே அழைச்சிட்டு போவாங்க, என்னை பத்தி கேட்டா என் முகத்தை நீ சரியா பாக்கலன்னு சொல்லிடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சிட்டியை விட்டு நான் எஸ்கேப் ஆகணும். அப்பதான் அந்த பையன் தன்னோட பேர் ரிச்சர்டுனும் அவங்க அப்பா ஜகாரி பெக் இந்த ஏரியாவில பெரிய தொழிலதிபர்னு சொல்றான். நீ எங்க அப்பா வந்து பாரு, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றான். ரிச்சர்டை இதே போல 5 வருஷத்துக்கு முன்னாடியே சில பேர் கடத்திருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட நிறைய டிமாண்ட் வச்சிருக்காங்க. கடத்தல்காரங்க சொன்னதை இவர் சரியா ஃபாலோ பண்ணாதால அவனோட காதை அறுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காசு கொடுத்து அவனை மீட்டிருக்காங்க. அதனால ரீச்சரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அவங்க அப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு அவன் நினைக்கிறான். அதனால ரீச்சர் ரொம்ப கம்பல் பண்ணி அவன் வீட்டுக்கு அவன் அழைச்சிட்டு போறான். ரிச்சோட வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். அவன் பேரு பாலி. அவன் ரீச்சரோட டபுள் சைஸ்ல இருக்கான். இந்த பாலி ஒரு எக்ஸ் கன்விக்ட். அவனுக்கு மிலிட்டரிக்காரனை கண்டாலே பிடிக்காது. இவன் கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு கெட்டவன் தான். ரீச்சர் கிட்ட அவன் மரியாதை இல்லாம காரை விட்டு கீழே இறங்க சொல்றான். ரீச்சர் கீழே இறங்க மறுக்க ரீச்சரை கம்பல் பண்ணி அவனை கீழே இறக்குறான். ரீச்சரை அவன் ஃபுல்லா செக்அப் பண்றான். நான் தேடுறது நீயே கொடுத்தா உனக்கு நல்லது அப்படின்னு பாலி சொல்றான். இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் ஈட்டா போகுது. அப்ப டக்குன்னு ரிச்சர்ட் என்ன பண்றான், டேஷ்போர்ட்ல துப்பாக்கியை எடுத்து அவங்க கையில கொடுத்துறான். அதுக்கப்புறம் தான் அந்த பவுலி இவங்க 2 பேரும் உள்ளே அனுப்புனான். அந்த வீட்டுக்குள்ள போனதுமே ரிச்சர்ட் எல்லாரையும் அறிமுகப்படுத்துறான். அப்பதான் அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி டியூக்னு ஒருத்தன் உள்ள இருந்து வரான். அவனையும் ரீச்சருக்கு அறிமுகப்படுத்துறான். அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி டியூக் சாப்பாடு எடுத்துட்டு வெளியே போய் சாப்பிட போறான். அது ஏன்னு அவனுக்கு தெரியல. ரீச்சர் அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். ரிச்சரோட அப்பா ஜகாரி பெக் ரீச்சரை சந்திக்கிறாரு. அவனோட மகனை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்றாரு. அதே போல ரீச்சரும் தன்னை ஒரு மிலிட்டரிக்காரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். அவர் பேசிட்டே இருக்கும் போது அங்க காஸ்ட்லியா ஒரு விஸ்கி எடுத்து ரீச்சருக்கு கொடுக்குறாரு. ஆனா ரீச்சர் வாங்க மறுக்கிறான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லும் போதே, நான் ஒரு போலீஸ்காரனை சுட்டதால என்னோட ஐடென்டிட்டி மாதிரி தான் இந்த ஊரை விட்டு நான் போகணும். எனக்கு தேவை கொஞ்ச நாள் மறைவான இடம், அப்புறம் கொஞ்சம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வாங்க, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். அதுக்கு பேக் என்னால உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி அந்த டியூக்கை கூப்பிட்டு ரீச்சருக்கு ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புறான். போறதுக்கு முன்னாடி பெக் கொடுத்த விஸ்கில அவனோட விரல் ரேகையை நல்லா பதிர மாதிரி கெட்டியா பிடிச்சு அந்த டேபிள்ல வைக்கிறான். இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிளியரா இருக்கும், இதை நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீச்சர் அங்கிருந்து போறான். கீழே ரீச்சர் வரும்போது ரிச்சர்ட் அவங்க வீட்டு கார்டனை ஒரு ஆர்ட் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். அதுல செக்யூரிட்டி ஹவுஸ் இல்லாம அதை வரைஞ்சிட்டு இருக்கான். இதை ரீச்சர் பார்க்கும்போது இந்த வீட்டுல சுதந்திரம் இல்லாம அவன் நினைச்சது செய்ய முடியாம அவன் தவிக்கிறான் அப்படின்ற மனநிலைமையை அவன் புரிஞ்சுக்கிறான். இதை பேசிட்டே இருக்கும் போது தான் மறுபடியும் பெக் கூப்பிடுறாரு. இந்த வாட்டி பெக்கோட பவுலியும் டியூக்கும் நிக்கிறாங்க. அப்பதான் பெக், நான் விசாரிச்ச வரைக்கும் உன்னை யாரும் கண்டுபிடிக்கல, அந்த கடைக்கார அடையாளத்தை சொல்லியிருக்கான். ஆனா அந்த அடையாளத்துல இந்த ஊர்ல நிறைய சாக்கர் டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ கேட்ட மாதிரியே இங்க நீ கொஞ்ச நாள் இருக்கலாம். ரிச்சர்ட பார்த்துட்டு இருந்த பாடி கார்டு இறந்துட்டா. சோ அந்த பிளேஸ் இப்ப காலியா தான் இருக்கு. நீ வேணும்னா ரிச்சர்டோட பாடி கார்டா என்கிட்டயே நீ ஒர்க் பண்ணலாம். ஆனா நீ தைரியசாலின்றதை நிரூபிச்சிட்ட. என்னோட கட்டளைக்கெல்லாம் நீ அடிப்பணிவேன்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக நீ ஒரு கேம்ல பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ரீச்சர் ரஷ்யன் ரூலட்னு ஒரு கேம் விளையாட சொல்றாங்க. அதாவது கன்னுல ஒரே ஒரு குண்டை போட்டு அந்த பேரல சுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் தலைகிட்ட வச்சு அதை சுட்டு காட்டணும். நான் உங்ககிட்ட வேலையை கேட்கல,
லாஜிக்லயே நான் எதுக்கு இதை செய்யணும்னு சொல்றான். உனக்கு வேற வழியே இல்ல, நீ இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னா இதை நீ செஞ்சா மட்டும்தான் உன்னால போக முடியும். போலீஸை கொன்னதுக்காக நீ வாழ்நாள் முழுதும் ஜெயில இருக்க போறியா இல்ல இந்த விளையாட்டை விளையாடி இங்க இருக்க போறியான்னு சொல்றான். அப்ப அந்த பேரல சுத்தி விட்டு ட்ரிகரை பதட்டத்தோட அழுத்துறான். அதுல குண்டு இல்ல, ரீச்சர் உயிர் தப்பிச்சான். அப்ப பெக் நீ உன்னோட விசுவாசத்தை நிரூபிச்சிட்ட போதும்னு சொல்றான். இருந்தாலும் மறுபடியும் அந்த பேரல சுத்தி விட்டு தலையில மறுபடியும் அழுத்துறான். அவன் போதும் போதும் சொல்றான். மூணாவது வாட்டியும் ரீச்சர் அமுத்துறான். பட் இந்த வாட்டி பெக் அதை தடுத்துறான். டேய் நான் உன்ன பயமுத்தலான்னு பார்த்தா நீ என்ன பயமுத்துற, கொஞ்சம் எல்லாம் டேஞ்சரா தான்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை புடுங்கினான். பாலியும் பெக்கும் அங்க கிளம்புறதுக்கு அப்புறம் அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி டியூக் கிட்ட போயிட்டு அதுல பிளாங்கான குண்டு தானே போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப இல்லன்னு சொல்லி அவன் ஒரு இடத்துல சுட்டு காட்டுறான். அது ஒரிஜினல் குண்டு தானே. அப்பதான் ரீச்சருக்கே தெரியுது. டேய் குண்டு வந்து செத்து இருந்தா என்னடா பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேக்குறான். போன வாட்டி இது மாதிரி விளையாடும் போது ஒருத்தனுக்கு என்ன பண்ணுவோம் அதே தான் உனக்கும் பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனான். அந்த டியூக் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ரீச்சர் ஒரு இடத்த பாக்குறான். அவன் சுட்ட இடத்துல ஆயில் லீக் ஆயிருக்கு. அந்த ஆயில் எல்லாமே பூமிக்குள்ள அப்படியே அப்சர்வ் ஆயிட்டு இருக்கு. செக்கிங் எல்லாம் முடிஞ்சிட்டு நிம்மதியா படுக்கலான்னு அவன் ரூமுக்குள்ள போறான். அவன் படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஃபுல்லாவும் செக் பண்ணி கேமரா தான் இருக்கான்னு செக் பண்றான். ஒண்ணு இல்லைன்னு உறுதி செஞ்சுட்டு தன்னோட ஷூக்குள்ள இருந்து ஒரு ரகசிய போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி நான் பெக்கோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். கிட்னாப் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரீச்சர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் எந்த பஸ்லயும் ஏறாம உட்காந்துக்கிட்டு பிக் பாக்கெட் எடுக்க பாத்துக்கிட்டு இருந்தான். இதை ரீச்சர் நோட் பண்ணி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனுக்கு ஒரு $100 பணத்தை கொடுத்து இதெல்லாம் எதுவும் பண்ணாதன்னு சொல்லி அவனை அங்க இருந்து போக சொன்னான். அப்பதான் ஒருத்தன் கருப்பு கலர் கார்ல ஏற போனா. இப்ப யாரான்னு பார்த்தா அவன் ஜேவியர் குயின். இவனை தான் நெத்திலே சுட்டு ஜலசமாதி பண்ணவன் இவன் எங்கடா உயிரோட வந்தான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க அந்த பையன்கிட்ட மொபைலை புடிங்கி உடனே 110 மிலிட்டரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்குவாடுக்கு போன் பண்ணி பவுலுன்ற ஒரு பையனுக்கிட்ட அந்த கார் நம்பர் கொடுத்து செக் பண்ண சொல்றான். அவனும் ஜாக் ரீச்சர் தான் பேசுறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இமிடியேட்டா செக் பண்ணா. பட் சிஸ்டம் எரர்ன்றதால அவனால எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியல. சார் நீங்க உங்க கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, நான் இந்த சிஸ்டம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தரேன்னு சொல்றான். அவன்கிட்ட எந்த மொபைலும் இல்லாததால அவனோட மோட்டலோட லேண்ட்லைன் நம்பரை தரான். அடுத்த நாள் மார்னிங் FBI ஆபீசர் சூசன் ஒருத்தர் ரீச்சரை தேடி வந்துடுறாங்க. அவங்க கூட சீனியர் ஆபீசர் ஒருத்தன் அப்புறம் ஜூனியர் ஆபீசர் எலியட்னு ஒருத்தனும் கூட வந்திருக்காங்க. ரீச்சர் செக் பண்ண காரு FBI-வால ஃபிளாக் பண்ணப்பட்ட காரு. அதாவது போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சந்தேகமான கார் நம்பர்ஸ், போன் நம்பர்ஸ், பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் செட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா இல்ல அது யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டத்துல ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வந்துடும். இப்ப அது மாதிரி தான் ஒரு கார் நம்பரை ரீச்சர் செக் பண்ணதால இவங்க இங்க இருக்காங்க. அந்த காரை நீ எதுக்கு செக் பண்ண, அந்த காரை நீ என்ன பார்த்த, இந்த டீட்டெயில தான் இப்ப இவங்க கேக்குறாங்க. அந்த கார் என் காரை இடிச்சிட்டு போயிடுச்சு அதனாலதான் செக் பண்ண அப்படின்னு பொய் சொல்றா. அதுக்குள்ள அவங்க உன் காரை இடிச்சிட்டு அவங்க தப்பிச்சு போனாங்க அதனால நீ செக் பண்ணன்னு சொல்றதுலாம் நாங்க நம்புறதுக்கு இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. சில போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டி இவனை தெரியுமான்னு கேக்குறாங்க. அங்கே அந்த போட்டோஸ்ல இருக்கிற யாருமே அவனுக்கு தெரியல. அப்பதான் சூசன் நீ இந்த போட்டோல பாக்குறது ஜகாரி பெக். இவன் ஒரு ட்ரக் மர்ச்சன்ட். நாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ட்ரக் டீலரை ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். அவன் 3000 மைல் டிராவல் பண்ணி இந்த பெக்கை வந்து பாத்துட்டு போயிருக்கான். ஒருத்தன் 3000 மைல் தாண்டி வந்து ஒரு ட்ரக் மர்ச்சன்ட் எதுக்கு பார்க்கணும், கார்பெட் வாங்கவா அப்படின்னு கேட்க அதனாலதான் எங்களுக்கு டவுட் ஆகிதான் இந்த பெக்குக்காரையும் பிளாக் பண்ணி வச்சிருந்தோம். அவன் வெளி தோற்றத்துக்கு தான் இந்த ரக் விற்கிற மாதிரி பண்றான், ஆனா உள்ள ட்ரக்ஸ் கடத்துறானோன்னு எங்களுக்கு டவுட். பெக்கோட கம்பெனில இருந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டுக்கு ஆள் கேட்டிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு காலேஜ் பொண்ணை இன்ஃபார்மரா இங்க அனுப்பி வச்சிருந்தோம். அவ பேரு தெரசா. ஒரு வாரமா அவள்கிட்ட இருந்து எந்த ஒரு கனெக்டும் இல்ல. அவங்க அம்மா அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்ட போதும் அவ வேலைக்கே வரதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் ரீச்சர் இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க, நான் உங்களுக்கு என்னதான் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டான். உன்னை பத்தி விசாரிச்சதுல உன்னை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது உன்னால எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். நீ யாரையோ பார்த்திருக்க, அவங்க நாங்க தேடுற ஆளா இருக்கலாம் இல்ல நீ தேடுற ஆளா கூட இருக்கலாம். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு டீலுக்கு வந்தாங்க. நான் பார்த்தது ஒரு ஏசியன் அமெரிக்கன், வயசு 40 இருக்கும். நீங்க எனக்கு பண்ண வேண்டியது வெர்ஜினா ஹாஸ்பிட்டல்ல 2012 ஆகஸ்ட் மாசத்துல யாராவது தலையில லோ கேலிபர் புல்லட்டால அடிபட்டு அட்மிட் ஆனாங்களான்னு கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாளே எல்லா இன்ஃபர்மேஷனும் சூசன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ரீச்சர்ட்ட சொன்னான். அவன் பேரு யாருக்குமே தெரியல. அவன் தலையில லோ கேலிபர் புல்லட்டால அடிபட்டு இருக்குது. பக்கத்துல இருக்க வில்லேஜ்காரங்க தான் அவனை காப்பாத்திருக்காங்க. அவன் கோல்டு வாட்டர்ல இருந்ததால அவனோட ஹார்ட் ஸ்லோவா ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அதனால அவனுக்கு ஆக்சிஜன் கம்மியா தேவைப்பட்டதால ப்ளீடிங் கம்மி
கம்மியா இருக்கு. அதனால அவன் பிரெயின் டேமேஜ் ஆகல. 6 மந்த் ஆச்சு அவன் ரெக்கவரி ஆகிறதுக்கு. இப்ப அவன் டிராமட்டிக் அம்னீஷியா, அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் மேபி அவன் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாதுன்னு கூட நடிக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சாங்க. அவனோட பிங்கர் பிரிண்ட் எதுலயுமே மேட்ச் ஆகல. அவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லுன்னு கேக்குறான். நீங்க தேடிட்டு இருக்க அவன் பேரு ஜேவியர் குயின். அவனை தான் அன்னைக்கு நான் பெக்கார்ல பார்த்தேன். அவன் எம்ஐ இன்டெலிஜென்ஸ்ல இல்லீகல் வெப்பன்ஸ் டீலிங் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு டிராமட்டிக் அம்னீஷியான்னு சொல்றீங்க, அவன் பேர் அவனுக்கு மறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான் அப்படின்னு ரீச்சர் சொல்றான். அப்பதான் சூசன் அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறதா சொல்றான். ரீச்சர் அந்த வீட்டுக்குள்ள போகணும், அதுக்கு நீ ரிச்சர்டை கடத்தணும். அப்பதான் எலியாட்ட கிட்னாப்பர் ஆக்குனாங்க. தத்துரூபமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரிஜினல் புல்லட்ஸும் பிளாங்க் புல்லட்ஸும் மிக்ஸ் பண்ணாங்க. ரீச்சரோட துப்பாக்கிய பிளாங்க் புல்லட் எங்க இருக்கு, ஒரிஜினல் புல்லட் எங்க இருக்குன்னு சொல்லி அவன் மார்க் பண்ணி வச்சுக்கிறான். அப்பதான் ஒரிஜினல் புல்லட் வரும்போது எங்க சுடணும், பிளாங்க் புல்லட் வரும்போது எங்க சுடணும்னு அவனுக்கு தெரியும். மிஷின் கன்னை யூஸ் பண்ணா சத்தம் கேட்டு அங்க இருக்க மக்கள் யாரும் கிட்ட வர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ரிச்சர்டை ஏற்கனவே கடத்திருக்காங்க. அதனால அவன் போலீஸ் கிட்ட போக தான் அவன் ப்ரிஃபர் பண்ணுவான். அவனுக்கு அந்த சான்ஸே கொடுக்க கூடாது. அதனால ஒரு போலீஸ் ஆகணும். அதுக்கு நம்ம சீனியர் போலீஸை செலக்ட் பண்றாங்க. இந்த சீனியர் போலீஸ் பக்கத்துல இருந்துகிட்டே ரத்தம் வர மாதிரி அந்த ரிமோட் பட்டனை அமுத்திக்கிட்டே இருக்கணும். உனக்கு தேவையான எஸ்கேப் ட்ரக் இந்த ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல இருக்கும். அது நீ கம்பியை வச்சு குத்துனாலே அது ஓப்பன் ஆயிடும். அங்க இருக்க ஒயரை ஜாயின் பண்ணாலே வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அப்பதான் ரீச்சர் கேட்டான், டக்குன்னு லோக்கல் போலீஸ் யாராவது பின்னாடி ஃபாலோ பண்ணா என்ன பண்றதுன்னு கேட்டா, அதுக்கு சூசன் அது உன்னோட தலைவலி என்னோட தலைவலி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா. பிரசன்ட் டே விடிகால ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சு ரீச்சர் காணாம போன ஏஜென்ட் தெரசாவை தேடி அந்த வீட்டோட மொட்டை மாடி வழியா ரஷ்யன் ரோட் விளையாண்ட அந்த கேரேஜுக்குள்ள ரகசியமா நுழையிறான். அந்த எண்ணெய் கொட்டின இடத்துல ஒரு பாதாள அறை இருக்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். உள்ள போய் பார்த்தா சாப்பாடு, பெட்டு, தட்டு யாரோ அங்க இருந்துட்டு போயிருக்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா அவளோட வளையல் ஒண்ணு கிடைக்குது. அவன் சூசனுக்கு கால் பண்ணி இங்க எந்த விதமான பிளட் மார்க்ஸும் இல்ல, இங்க தெரசா இருந்திருக்கா, அவளை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க. தெரசா உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறா. ஆனா அதுக்கு ரீச்சர் குயின் மாதிரி ஆளுங்க ஒரு பொண்ணை நாள் உயிரோட வச்சிருக்கானா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது, அவளை அணுவா சித்திரவதை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றான். ரீச்சர் வந்த மாதிரியே உள்ள போறான். அப்ப செக்யூரிட்டி ஆபீசர் டியூக் ரீச்சர் ரூமை நோக்கி போறத அவன் பாக்குறான். அவன் ரூமுக்குள்ள போறதுக்குள்ள அவன் மேல போய் ஆகணும். தட்டு தடுமாறி செவுத்துல தொங்கி எப்படியோ ஏறி உள்ள போயிடுறான். கரெக்டா அவன் கதை தட்டி உள்ள வரத்துக்கும் இவன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரத்துக்கும் கரெக்டா இருந்தது. அப்பதான் டியூக் கிட்னாப்பர் பயன்படுத்தி அந்த காரை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த காரை அடையாளம் காட்டுறதுக்கு நீ போய் ஆகணும், உன் கூட ஏஞ்சல் டால்னு ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லவே, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட நான் ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்கு போனா ரீச்சர். அவன் உடனே சூசனுக்கு கால் பண்ணி அந்த சம்பவத்துல ஈடுபட்ட கார்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு சூசன் அதெல்லாம் கவர்மெண்ட் குடோன்ல தான் இருக்கு, அதுக்கு யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். இல்ல இவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு ரீச்சர் சொல்றான். அங்கே அந்த பாடி கார்டு காரும் அங்கேதான் இருக்கான்னு கேட்கறான். ஆமான்னு சொல்லவே, நம்ம பாடி கார்டு பாம்புல வெடிச்சு செதறி போய் செத்தான்னு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த கார் கிளீனா இருக்கும், நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு ரீச்சர் கேட்கறான். இந்த விஷயத்த வரவன் கண்டுபிடிச்சா நம்ம கிட்னாப் பிளான் எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சிடலாம். இப்பதான் சூசனுக்கு விஷயமே புரியுது. கொஞ்சம் லேட்டா அங்கிருந்து கிளம்பி வாடா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அங்க வேகமா போறா. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிக்கிறேன், நீயும் அது வந்து சேருன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இந்த ஏஞ்சல் டால் போற வழியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தான். அவனோட பேச்சுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் ரீச்சர் தெரிஞ்சுக்கிறான். முதல் விஷயமா, இந்த ஜெகாரி பெக்கு இந்த ஆபரேஷன் தலைவர் இல்ல, வேற ஒருத்தன் இவங்க பின்னால இருந்து இவனை ஆப்ரேட் பண்றான்றத அவன் தெரிஞ்சுக்கிறான். இந்த ஏஞ்சல் டாலருக்கு மேல் மாடி கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால நிறைய கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கான். ரீச்சரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை 10 நிமிஷத்துல பேக்ரவுண்ட் செக் பண்ணி சொன்னது இவன் தான். அதே நேரத்துல சூசன் இந்த யார்ட்ல அந்த காரை ஒரு இடத்துல தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளால முடியல. அதே நேரத்துல இங்க ரீச்சர் ஒரு காபி ஷாப்ல நிறுத்தி காபி குடிக்கிற மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஏஞ்சல் டால் வந்து ஒரு காபி குடிக்க இவ்வளவு நேரமாடா, சீக்கிரமா வாடான்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போறான். ரீச்சர் அது ஒரு கவர்மெண்ட் பிளேஸ் ஆச்சு, எப்படி நீ உள்ள போவேன்னு கேட்டான். அதுக்கு நைட் டியூட்டில பாதி பேரு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாதவங்க, புதுசா வந்தவங்க தான் டியூட்டி போடுவாங்க, அவங்க தனியா வேற இருப்பாங்க, அதனால நம்ம அவன் ஈஸியா அவனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு போறான். இவனுக்கு உடம்பு தான் கொஞ்சம் வீக்கு, மூளை கொஞ்சம் ஸ்ட்ராங்னு ரீச்சர் புரிஞ்சுக்கிறான். அந்த ட்ரக் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஏஞ்சல் டால் நினைச்ச மாதிரியே உள்ள போய் அவனுக்கு கட்டிங் கொடுத்து உள்ள போக பாக்குறான். ஆனா அந்த போலீஸ் வாங்க மறுத்துறான். அப்ப ஏஞ்சல் டால் துப்பாக்கி எடுத்து அவனை சுடலான்னு போகும்போது ரீச்சர் அந்த போலீஸ்காரன் முகத்தை ஒரே ஒரு குத்து குத்தி அவனை நாக் அவுட் பண்ணிடுறான். ஏஞ்சல் டால் உள்ள போய் அந்த கிட்னாப்பர் ஓட்டிட்டு வந்த காரை போட்டோ பிடிச்சான். வெளியே வரும்போது பாடி கார்டு ஓட்டிட்டு வந்த காரை அவன் பாத்துறான். இதுல தானே பாடி கார்டு வெடிச்சு செதறனான்னு சொன்ன, ரொம்ப கிளீனா இருக்கு
இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரீச்சர் இது அவனோட காரே கிடையாது, வேற ஒருத்தன் காரு, வந்து பாரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் சூசன் ஸ்க்ரூ டிரைவரை காலுக்கு எல்ல போட்டு தேடிக்கிட்டு இருந்தா ரீச்சர் ஸ்க்ரூ டிரைவரை காலால தட்டி விடுறான். ஸோ இது நம்ம கார் இல்லையா, நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஏஞ்சல் டாலும் ரீச்சரும் வெளியே போனாங்க. அப்பதான் சூசன் காருக்கு அடியில எல்லா நேம் போர்டையும் மார்பிள வச்சுட்டே படுத்து கிடக்குறா. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் அந்த ஏஞ்சல் டால் நீ திருடிட்டு வந்த அந்த ட்ரக்கை டிஸ்போஸ் பண்ண, நீ வரியான்னு கேட்கறா. இல்ல எனக்கு தூக்கம் வருது, நீ போய் டிஸ்போஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ரீச்சர் அங்கேருந்து கிளம்பிடுறான். ரீச்சர் அவன் ரூமுக்குள்ள வரும்போது தான் ஒரு ரஷ்யன் லேடி அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி வராங்க. அப்போதான் ரீச்சர் கேட்கறான், என் ரூமை நீங்க எதுக்கு செக் பண்றீங்க, நானே நேத்தானே வந்தேன், அப்படி ஒன்றும் அழுக்காகலையேன்னு சொல்றான். இல்ல பெக்கு தான் எல்லா ரூமையும் கிளீன் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறா. ரீச்சர் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு கண் அசந்தான். பட் பெக்கு டக்குன்னு உள்ள வந்துட்டு காலையில எந்திரிச்சா ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டியா, போய் ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு அனுப்பி விட்டுறான். ரீச்சர் ஜிம்முக்குள்ள போனா பவுலி அங்கே பெஞ்ச் பிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. வாடா நீயா நானா பாத்துடலாம், என்னோட நீ வெயிட் பெருசா தூக்கிட்டா நீ பெரிய ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவனை வம்புழுத்தா. அதுக்கு ரீச்சர் பெஞ்ச் பிரஸ்ல ஆம்பளையா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையான்னு பார்க்க மாட்டாங்கடா, இதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்றான். என்னடான்னு கேட்டதுக்கு பௌரியன் ரெஸ்லிங்னு ஒண்ணு இருக்கு, யாரு பவர்ஃபுல் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான். 2 பேருமே கையை வச்சுக்கிட்டு ஆர்ம் ரெஸ்லிங் பண்ண போனாங்க. ரீச்சர் அவன் கையை பிடிச்சி நல்லா இழுத்து பட்டுன்னு விட்டுறான். அது அவன் முகத்திலே குத்தி அவன் கீழே விழுந்துடுறான். பவுலி ரீச்சர் அடிக்க ஏறினா டக்குன்னு ரீச்சர் கீழே இருக்கிற அந்த வெயிட் பிளேட்ஸை எடுத்து அடிக்க அவனு ரெடி ஆனா. கரெக்டா அந்த நேரத்துல டியூக் வந்ததால 2 பேரும் சண்டை போடாம நிறுத்தினாங்க. ரீச்சரை கூப்பிட்டு ட்ரக்ல கொஞ்சம் சரக்குலாம் ஏத்தி அதை ஒரு இடத்துல போய் டிராப் பண்ணிட்டு வர சொல்றாங்க. ட்ரக்கில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு, நீ 5 நிமிஷத்துக்கு மேல எந்த இடத்துலையுமே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. ரீச்சரால உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அதனால சூசனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரி ஒரு ஷிப்மெண்ட் இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிடுறான். சூசனும் கரெக்டா பிளான் பண்ண மாதிரி ஒரு போலீஸ் உதவிக்கு ஒரு மோப்ப நாயை அழைச்சிட்டு வந்து அந்த ட்ரக்கை ஃபுல்லா சோதிக்கிறா. ஆனா உள்ள ஒண்ணுமே கிடைக்கல. அப்பதான் தெரியுது ரீச்சர் இது ஒரு டெஸ்டிங்னு. வண்டியில வரும்போதே நீலிக்கு கால் பண்ணி இந்த ஏஞ்சல் டால், பவுலி, இந்த டியூக் இவங்களை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்றான். ட்ரக்கை டெலிவரி பண்ணிட்டு அவன் குடோனுக்கு உள்ள வந்த போது தான் ஏஞ்சல் டால் ரீச்சரை கூப்பிட்டு ஒன்னுகிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிடுறான். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, நீ அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேணுக்கு இனிமே லேட் பண்ண மாதிரியே எனக்கு தோணுது, நீ எதுக்கு அந்த போலீஸ்காரனை நாக் அவுட் பண்ணன்னு தெரியல. உன்னோட எஸ்கேப் ட்ரக்கு நான் உள்ள போய் பார்த்தேன், அதை நீ சாவி இல்லாம தானே திறந்த, அதை ஓபன் பண்றதுக்கு நீ அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவராவது யூஸ் பண்ணி ஆகணும், நீ ஸ்க்ரூ டிரைவரும் யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம அந்த ஒயரை கனெக்ட் பண்றதுக்கு நீ ஒயரை கட் பண்ணி ஆகணும், அந்த கட் பண்ண ஒயர்ஸ் கூட காருக்குள்ள இல்ல. அந்த அவசரத்திலயும் அந்த கட் பண்ண ஒயரை எல்லாத்தையுமே நீ வெளியில தூக்கி போட்டு தான் அந்த இடத்துல தப்பிச்சியா என்ன, எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை அப்படின்னு ஏஞ்சல் டால் சொல்றான். இல்லையே உன்னை பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லும் போதே டியூக்கோட காரு ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு. வா என்னோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே டியூக் கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம்னு சொல்லி அப்படியே எந்திரிச்சு வந்தா ரீச்சர் அவனை ஒரே அடி. அங்க பேப்பர் குத்தி வச்சிருந்த கம்பி அவன் தலையில இப்ப இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆரன் அடிக்கிறேன், உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு டியூக் கேட்கறதுக்கு இந்த ஏஞ்சல் டால் சும்மா தோணன்னு பேசிட்டு இருந்தான், அதனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 பேரும் கார்ல கிளம்புனாங்க. கார்ல போகும்போதே ஏஞ்சல் டால் ஏதாவது உன்ட்ட சொன்னானா, அவன் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கானா, அது என்கிட்ட சொல்ல மாட்டானா, பெக்கு கிட்ட தான் டைரக்டா சொல்லுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் ஒரு இடியட், என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான், அவன் என்னை தள்ளிட்டு முன்னாடி வரதான் பார்ப்பான் அப்படின்னு சொல்றான். நீலி அவ கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரீச்சர் கிட்ட சொல்றா. அந்த 3 பேருக்குமே மோசமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதா நீலி சொல்றா. ரீச்சர் சூசனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பெக் குடோனுக்குள்ள போகணும், என்னால மெயின் கேட் வழியா போக முடியாது, நீ நான் இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காரு ஒரு செட் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்றான். ரீச்சர் வழக்கம் போலவே ஒரு 3 மணிக்கு அலாரத்தை வச்சு வீட்டு பின்வாசல் ஏறி குதிச்சு கடல் கிட்ட போய் அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கைட்டி அங்க வச்சுட்டு அந்த கடல்ல குதிச்சு அந்த வீட்டை சுத்தி போறான். அப்புறம் அவன் சொன்ன லொகேஷனுக்கு அங்க போய் நிக்கிறான். அங்கே சூசன் ஒரு இடத்துல காரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரீச்சர் ட்ரௌசரோட அந்த நடு ரோட நடந்து வந்துகிட்டு இருந்தான். சூசனை காரை மட்டும் நீ வச்சுட்டு இங்க கிளம்புன்னு சொன்னா, இல்ல நானும் உன் கூட தான் வருவேன்னு சொல்றா. நீ போற இடத்துல அந்த குடோன்ல தெரசா இருக்கான்னு பார்க்கலாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துக்கு போனாங்க. சூசனுக்கு தெரியாது இங்க ரீச்சர் எதுக்கு வந்தான்னு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஏஞ்சல் டால் பாடியை மறைக்க வந்திருக்கான்னு. அதை பார்த்து அவ ஷாக் ஆயிட்டு, டே என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறா. அவன் நம்மள கண்டுபிடிச்சிட்டான், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றான். சூசன் அவனோட விரல் ரேகையை பயன்படுத்தி அவனோட லேப்டாப் பாஸ்வேர்டை மாத்தி அதுல இருக்க டேட்டா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறா. ரீச்சர் ஏஞ்சல் டால் உடல ஒரு பழைய கண்டெய்னரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள உள்ள போட்டு அந்த பூட்டி அந்த சாவியை வெளியே தூக்கி போட்டுறான்.
ரீச்சரும் சூசனும் எதுக்கும் எல்லாருமே ஒரு அடி செக் பண்ணி பாக்குறாங்க. எங்கேயுமே தெரசா இல்ல. அங்க இருக்க ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா கரெக்டா வெளில ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தா ஏஞ்சல் டாலோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருமே உள்ள வராங்க. அவங்கள 2 பேருமே கொன்னு இன்னொரு கண்டெய்னர் ஓபன் பண்ணி அவங்கள உள்ள போட்டு அந்த சாவியும் தூக்கி போட்டாங்க. ரீச்சர் காலையில கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது கீழே எல்லாமே ஒரே பரபரப்பா இருக்காங்க. அந்த ஷிப்மெண்ட் எடுத்துட்டு போக வர வேண்டிய 2 டிரைவர்ஸும் வரல. அவங்களுக்கு தெரியாது அந்த 2 டிரைவர்ஸும் அந்த கண்டெய்னர்ல தூங்குறாங்கன்னு. அப்பதான் ரீச்சர் நான் வேணா ட்ரக்கை ஓட்டிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வரட்டுமான்னு கேட்டா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. ரிச்சர்டு ஷாப்பிங் போகணும்னு சொல்றான், நீ அந்த வேலையை பாருன்னு சொல்லிடுறான். ரிச்சர்டு ரீச்சரும் கார்ல பேசிட்டே போறாங்க. அப்போதான் ரீச்சருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பெக்கோட பாஸ் பேரு ஜூலியஸ் மெக்கேப்னு. இந்த பெக் ரக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப இந்த ஜூலியஸ் மெக்கேப்ன்றவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிச்சர்டை கடத்தி அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் கேட்கல, இந்த பிசினஸ் தான் கேட்டிருக்கான். அது அவன் தர மறுத்ததால் தான் ரிச்சர்ட் காதை அறுத்திருக்கான். அந்த காதை அறுத்தது பவுலி தான். ரிச்சர்டுக்கு அவங்க அப்பாவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா கடந்த 5 வருஷமா அவங்க அப்பா இவன் மேல எந்த ஒரு கவனமும் செலுத்தாதால அப்பா மேல அவனுக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா இருந்தது. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு பர்த்டேன்றதால அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப கடைக்கு வந்திருக்கான். அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து ஒரு துப்பாக்கி மேல ரொம்ப பிரியமா இருப்பாராம். அந்த துப்பாக்கி இப்ப வந்திருக்கிறதால அதை ஆர்டர் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அதுக்கு பர்த்டே கிஃப்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அந்த பொம்மை துப்பாக்கி அவன் வாங்கிட்டு இருக்கும் போது தான் ரீச்சர் பாத்ரூம்ல போய் இவன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சூசன் கிட்ட சொல்றான். இன்னைக்கு ஒரு பெரிய ஷிப்மெண்ட் வருது, எல்லாருமே பதட்டமா இருக்காங்க. இந்த பிசினஸ்க்கு பெக் பாஸ் இல்ல, ஜூலியஸ் மெக்கேப் அப்படின்றவன் தான் பாஸ் அப்படின்னு சொல்றான். என்கிட்ட அவங்க யாரும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது இல்ல, என்ன இன்னும் அவங்க யாரும் நம்பல. இன்னைக்கு அந்த ட்ரக்கை எடுத்துட்டு பஜாருக்குள்ள போலான்னு பார்த்தேன், ஆனா பெக் ரிச்சர்டை அழைச்சிக்கிட்டு ஷாப்பிங் போக சொல்லிட்டாரு. எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணணும்னா நான் அந்த செக்யூரிட்டி பிளேஸ்க்கு போனா மட்டும்தான் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு அந்த டியூக்கை தூக்கி ஆகணும்னு சொல்றான். அதுக்காக ரீச்சர் ஒரு ஐடியா பண்றான். அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு தனியான வீடு வேணும். அதை சூசன் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஏஞ்சல் டால் லேப்டாப்ல இருந்து ரிச்சர்டை கிட்னாப் பண்ண ஆளுங்கள்லாம் இந்த லொகேஷன் தான் இருக்காங்கன்னு பெக்குக்கு ஒரு மெயில் அனுப்ப சொல்றான். ரிச்சர்ட் அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்த துப்பாக்கியை வெளியே எடுத்துட்டு வந்தான். அப்பா அவனோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்து அவனை வம்பிழுத்து அந்த துப்பாக்கியை உடைச்சிடறானுங்க. ரீச்சர் வந்து நிக்கிறான். அவன் சைஸுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவனையும் பார்த்து எகிர்னானுங்க. 2 போடு போட்டு கையை உடைச்சு விட்டு அனுப்பி விட்டான். அந்த பாடி கார்டை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பாடி கார்டு எலியட் தாதிரியா பேசி எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா எலியட் எதுக்குமே மசியல. கடைசியா அவன் தலையில இடிச்சுக்கிட்டு ரத்தம் வர மாதிரி பண்ணி எனக்கு டிஞ்சர் வேணும்னு கேக்குறான். அப்புறம் அவன் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரே ஒரு சிகரெட் தா அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேக்குறான். ஆனா எலியட் அவனை மதிக்கவே இல்லை. சூசன் அந்த ஷிப்மெண்ட் நடக்கிற இடத்துல தூரத்துல இருந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. ரீச்சர் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரிச்சர்டை வீட்டில் இறக்கும் போது பெக் உடனே கார்ல ஏறு, ஏஞ்சல் டால்ட்ட இருந்து கிட்னாப்பர்ஸ் எங்க இருக்காங்கன்ற லொகேஷன் மெயில் வந்திருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புனாங்க. உடனே கார் எடு, நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு பெக். அப்ப ரீச்சர் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, நான் உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமா உள்ள வந்தா. அவன் வேகமா ஓடி அந்த கடல் கல்லுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து இடுப்புல சொருவிக்கிட்டு வேகமா வந்து கார் எடுத்தான். 3 பேருமே அவன் சொன்ன லொகேஷனுக்கு போனாங்க. வெளியவே நின்னுகிட்டு உள்ள 6 பேர் இருக்காங்க, எல்லாரும் போதையில இருக்காங்க அப்படின்னு டியூக் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நாம இப்ப உள்ள போனா கண்டிப்பா எல்லாரையும் சுட்டு கொன்னுடலாம் அப்படின்னு ரீச்சர் சொல்லவே அவன் பேச்ச நம்பி டியூக் முன்னாடி உள்ள போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே கிடையாது, நம்ம ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டோன்னு. ரீச்சர் கன் பாயிண்ட்ல வச்சு அவன் நெத்தி போட்டிலே சுட்டு அதே இடத்துல சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த மிஷின் கன்னை எடுத்து இடம் ஃபுல்லா சுட்டு ஒரு பெரிய சண்டை நடந்த மாதிரி காட்டிடுறான். 2 பீர் பாட்டில மைக்ரோவன்ல வச்சு டைமர் செட் பண்ணிட்டு வெளியே ஓடியாடுறான். அதுக்கப்புறம் அந்த இடமே வெடிச்சு செதறிடுது. காருக்கு வேகமா ஓடி வந்த ரீச்சர் இதெல்லாம் ஒரு செட்டப், ஏஞ்சல் டால் அந்த 2 டிரைவர்ஸும் எல்லாருமே இங்கதான் இருந்தாங்க. நடந்த சண்டையில டியூக் அவங்க சுட்டுட்டாங்க, நான் அவங்கள சுட்டுட்டேன், அவங்க டியூக்கை கொண்டுட்டாங்க, நான் அவங்கள கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சான். அப்பதான் பெக்கு டியூக் இங்க இறந்ததால நீ தான் இனிமேல் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்றான். ரீச்சர் இதுக்குத்தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டான். அன்னைக்கு நைட்டே ரீச்சர் சூசனை பார்க்க வந்தா. அப்ப சூசன் உன்னை தேட மாட்டாங்களா, எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது இனிமேக்கு நான் தான் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி, டியூக் செத்துட்டான்னு சொன்னான். எப்படி செத்தான்னு கேட்கும் போது சேஃப் ஹவுஸ் வெடிச்சிருச்சு, அதுல செத்துட்டான் அப்படின்னு சொல்றான். என்னது சேஃப் ஹவுஸை எரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறா. அது ஒரு கொலாட்ரல் டேமேஜா வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு அங்க உட்கார்றா. அப்ப சூசன் அவ எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே ரிச்சர்ட் கிட்ட காட்டுறா. இவன் தான் ஜூலியஸ் மெக்கேபா இருக்கலாம் அப்படின்னு சூசன் சொல்றா.
ரீச்சர் நல்லா பார்த்துட்டு இவன் ஜூலியஸ் மெக்கேப் இல்ல, இவன் தான் சேவியர் குயின் அப்படின்னு சொல்றான். நீ யார் செத்துட்டுதான் நினைச்சியோ அவன் தானா அப்படின்னு கேக்குறான். இல்ல, நான் கொன்னுட்டதான் நினைச்சவன் அப்படின்னு சொல்றான். ஏஞ்சல் டாப் லேப்டாப்ல இருக்கிற பெக்கோட குடோன்ஸ் எல்லாத்தையுமே சூசனும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் விசிட் பண்ணி செக் பண்றாங்க அங்கே தெரசா இருக்கான்னு. அதே நேரத்துல பெக் ஏஞ்சல் லேப்டாப்பை காணோம், அதுல ஷாப்பிங் டீடைல்ஸ், இன்வாய்ஸ், மேனிஃபெஸ்ட் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்றான். நேத்து இருந்த அந்த பாம்பு பிளாஸ்ட்ல அந்த லேப்டாப் வெடிச்சு செதறி இருக்கும், அதை யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இல்ல, அந்த லேப்டாப் லைவ்ல தான் இருக்கு, அந்த லேப்டாப்ல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு, இப்ப ஒரு ஃபெசிலிட்டியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே மெக்கபோட ஆளுங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அந்த லொகேஷன் நான் உனக்கு அனுப்புறேன், நீ அந்த இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். சூசனும் அந்த சீனியர் ஆபீசரும் அந்த ஃபெசிலிட்டி தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரீச்சர் சூசனுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான், ஆனா அந்த இடத்துல சிக்னல் கிடைக்காததால அவனால சூசனை ரீச் பண்ண முடியல. இவன் இங்க போறதுக்குள்ளேயே மெக்கேபோட 2 ஆளுங்க அந்த ஃபெசிலிட்டிஸ்குள்ள நுழைஞ்சாங்க. அப்ப ரீச்சர் எலியாட்டுக்கு கால் பண்ணி அவங்க எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா, அவங்களை இமிடியேட்டா அலர்ட் பண்ணு, அந்த இடத்துல இருந்து வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்றான். எலியாட்டுக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுன்றதால அந்த ஃபெசிலிட்டியோட லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்றான். யாருமே இல்லாத கடைக்கு யாரா ஃபோன் பண்றான்னு சூசன் பாக்குறா. இவன் போன்ல வேற சிக்னல் இல்ல, வேற யாரோ அர்ஜென்ட்டுக்கு கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த போன் எடுக்கும் போது ஷூட் அவுட் நடக்க ஆரம்பிச்சிருது. இவளும் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே ரீச்சரும் அந்த ஃபெசிலிட்டிஸ்குள்ள வந்துடுறான். ரீச்சர் பங்குக்கு வந்த 2 பேரையும் அவனும் போட்டு தள்ளிடுறான். டக்குன்னு சூசனை தனியா கூப்பிட்டு போய் அந்த லேப்டாப்ல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு, அந்த லேப்டாப்பை எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு சொல்றான். ரீச்சர் இங்க டைவர்ட் பண்ணும் போது சூசன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதே நேரத்துல அவளோட போலீஸ் பேட்ஜ் அங்க விட்டுட்டும் போயிடுறா. எல்லாரையும் சொட்டு குறிட்டு இவன் மட்டும் உயிரோட போனா கண்டிப்பா இவங்களுக்கு டவுட் வரும்னு தெரிஞ்சு ஒருத்தனை மட்டும் உயிரோட விட்டுறாங்க. அவன் பேர் தான் ஹார்லி. ரீச்சர் அந்த குடோன் விட்டு வெளியே போகும்போது தான் கரெக்டா சூசனோட பேட்ஜை பார்த்துட்டான். அதை எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ரீச்சர் ஓடி போய் கார் எடுத்துட்டு சேஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டான். கரெக்டா ஹார்லிய வண்டிக்குள்ள ஏத்தி சேஸ் பண்றன்ற பேர்ல ஒரு மணல் மூட்டுல மோதி காரை நிறுத்திடுறான். அதே நேரத்துல சூசனும் அந்த கார்ல இருந்து தப்பிச்சு போயிடுறான். பெக் ரீச்சரை கூப்பிட்டு மெக்கேப் ரொம்ப கோவமா இருக்காரு, இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு அவர் நினைக்கிறாரு, அது எப்படி ஏஞ்சல் டால் லேப்டாப் 2 FBI ஏஜென்ட்ஸ் கிட்ட போகும் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஆளுங்களை அனுப்பியிருக்காங்க, அவன் கிச்சனுக்குள்ள தான் இருக்கான், நீ தானே ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி, அவங்க 2 பேரும் நீ தான் நமக்கு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெக் அங்க இருந்து போறாரு. அந்த மெக்கபோட ஆளுங்க 2 பேரும் அங்க இருக்க சமையல் செஞ்சுட்டு இருந்த அந்த ரஷ்யன் லேடி கிட்ட தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அளவுக்கு மீறி பேசினாங்க. அப்ப ரீச்சர் அவனை அடிச்சு பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். ரீச்சர் அந்த FBI பேட்சை அவன் வீட்டுக்குள்ள ஒரு தலானிக்குள்ள மறைச்சு வைக்கிறான். அதே நேரத்துல இங்க அந்த பாடி கார்டு எலியாடிட்ட நைஸா பேசி எனக்கு ஒரே ஒரு சிகரெட் கொடுன்னு கெஞ்சுறான். இவன் கெஞ்சுறத பார்த்து ஒரே ஒரு சிகரெட் எடுத்து கொடுக்குறான். சிகரெட்டை வாயில வச்சுட்டு பத்த வைக்க சொல்றான். அந்த பாடி கார்டு வாய்க்குள்ள வச்சு டிஞ்சர் வச்சிருந்தான் போல, அந்த நெருப்போட சேர்த்து அந்த டிஞ்சரை எலியட் மேல ஊதி விட்டுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவனை மிதிச்சே அவனை கொண்டுட்டு அங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ரீச்சர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே சூசன் ரீச்சருக்கு கால் பண்றா. வழக்கமா யாருமே அந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது, இவ்வளவு அர்ஜென்டா ஒருத்தி கால் பண்றானா ஏதோ விஷயம் அப்படின்னு ரீச்சர் புரிஞ்சுக்கிறான். பாடி கார்டு இங்க இருந்து தப்பிச்சிட்டான், நீ அங்கேருந்து எகிரிடு அப்படின்னு சொல்றா சூசன். அவன் கிட்ட போன் கிடையாது, அவன் பெக் நம்பரை ஞாபகம் வச்சிருக்க வாய்ப்பு இல்ல, சோ நேர்ல தான் வந்து சொல்லி ஆகணும். எலியாட் ஸ்மார்ட் வாட்ச்ல ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகி 10 மினிட்ஸ் தான் ஆகுது, சோ உனக்கு 30 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு, நீ அங்கேருந்து இமிடியேட்டா எகிருன்னு சொல்றா. நான் சொல்றதை செய் அப்படின்னு ரீச்சர் ஒரு விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ரீச்சர் சீனியர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி பெக்கோட வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க, கார்ல இருக்க அன்னெசரி வெயிட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கறான். அந்த பாடி கார்டு எலியாட்டை கொண்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்றான். அதே நேரத்துல சூசன் பெரிய டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்து கன் ஷூட் பண்ணி டோட்டலா எலக்ட்ரிக்கலை ஷட் டவுன் பண்ணிடுறா. ஷட் டவுன் பண்ணதால பெக்கோட வீட்ல எலக்ட்ரிக் கேட்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிடுது. ரீச்சர் பெக்கு கிட்ட இதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரி தெரியுது, யாரோ நம்மள அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றான். நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த ரோடோட எண்ட்ல போய் நிக்கிறேன், என்னை தாண்டி தான் யாருமே உள்ள வந்தாகணும்னு சொல்லிட்டு வேகமா ரோடு முனைக்கு போகிறான். ரீச்சர் சொன்ன மாதிரி அந்த சீனியர் ஆஃபீஸர் காரோட வெயிட் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு அங்கே ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல இந்த பெக்க கூப்பிட்டு எல்லா ஸ்டாஃப் ரூம், மெய்ட் ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதே போல பெக்கோ எல்லா ரூமையும் செக் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். அங்க இருந்து எல்லாரும் அடாவடித்தனமா எல்லாரும் ரூமுக்குள்ளயும் பூந்து செக் பண்றாங்க, எல்லா பில்லோ கவரையும் கிழிச்சு செக் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க ரீச்சர் சீனியர் ஆஃபீஸர் காரை ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அந்த ரோட பிளாக் பண்றான். சீனியர் ஆஃபீஸர் காருக்குள்ள இருக்கிறான். இது கண்டிப்பா ஒரு
பெண்டு யாருமே 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வருவாங்க. உன்னை ஈஸியா பார்த்துட்டு காரை பிரேக் அடிச்சு கரெக்டா இந்த இடத்துல நிப்பாங்க, கவலைப்படாதன்னு சொல்றான். சப்போஸ் அவன் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான். உங்களோட இன்சூரன்ஸ் மணி உங்க ஒய்ஃபு கிட்ட போய் சேரும்னு சொல்றான் ரீச்சர். அதே நேரத்துல இங்க பெக் வீட்ல ரீச்சர் ரூம் இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க. பில்லோஸ் எல்லாத்தையும் கிழிச்சு செக் பண்றாங்க, ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த FBI பேட்ச் ஒரு ஸ்கிரீன்ல சுத்தி வச்சிருக்கான் ரீச்சர். அவங்க பிளான் பண்ண மாதிரியே நினைச்ச மாதிரியே அந்த பாடி கார்டு கரெக்டா கார் கிட்ட வந்து தான் நிறுத்தினான். கிட்ட வந்து சீனியர் ஆபீசரை பாக்குறான். அந்த சீனியர் ஆபீசர் கண்ணை திறந்து இடியட்டுக்காக அப்படின்னு சொல்றான். ரீச்சர் அவனை தலையிலே புல்லட் இறக்கி சாகடிக்கிறான். பெக்கோட வீட்டுக்குள்ள போகும்போதே வீடே ரொம்ப சைலண்டா இருக்கு. அங்கே போனா பவுலி, பெக்கு, ஹார்லி நிக்கிறாங்க. ரீச்சருக்கு நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே டவுட்டா தான் உள்ள போறான். எல்லாம் ஓகேவான்னு கேக்குறான். ஆனா பெக் இல்ல, எதுவுமே ஓகே இல்ல அப்படின்னு சொல்றான். தங்குறதுக்கு இடம் கொடுத்து சோறெல்லாம் போட்டா எப்படிதான் இவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு மனசு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றான் பெக். பெக்கு அப்ப அவரோட டிராயரை ஓபன் பண்றா. எதுக்கும் ரீச்சர் ஒரு அடி பின்னாடி போய் ஒரு கல்லாலான வாட்ச் பீஸை கையில எடுத்து தயாரா நிக்கிறான். பட் பெக் உள்ள இருந்து ஒரு செல்போனை எடுக்கிறான். அதே போல ரீச்சரும் கூல் டவுன் ஆகி நம்ம மாட்டலன்றது அவன் முடிவுக்கு வந்துடுறான். நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஏஜென்ட் நம்மளை பத்தி, நம்ம ஷிப்மெண்ட்டை பத்தி யாராருக்கோ தகவல் சொல்லிட்டு இருந்திருக்கா, நம்மளுக்கு தெரியல. கிச்சன்ல ஒரு ரஷ்யன் லேடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவ ஒரு ஏஜென்ட்ன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவளை என்கிட்ட விடுங்க, நான் அவகிட்ட பேசி அவ யாருக்கு ஒர்க் பண்றான்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹார்லி, அதுக்கு நீ ஓஜா போர்டு வச்சு தான்டா செக் பண்ணணும், அவ இப்ப உயிரிடவே இல்லை, இந்த பவுலி விசாரிக்கிறேன்னு சொல்லி அவ ஒரே அடியில சாகடிச்சிட்டா அப்படின்னு சொல்றான். ஏண்டா உனக்குலாம் அறிவு இல்ல, ஆள் மாட்டினா அவள்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கதை விட்டு அவளை போய் சாகடிச்சிருக்க அப்படின்னு கோவப்படுறா. அப்பதான் பவுலி, அவளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், அவளை அடிச்சா நீ துடிக்கிற அப்படின்னு ரீச்சருக்கு கோவம் வந்து பவுலிய ஒரு குத்து குத்துறான். ஆனா அவன் மலை மாதிரி அப்படியே நிக்கிறான், எந்த ஒரு அசைவும் கொடுக்கல. பட் பவுலி ஒரே ஒரு அடிதான் அடிச்சான். ரீச்சர் கீழே விழுந்துடுறான். ரீச்சருக்கு வாய் ஃபுல்லா ரத்தம் பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் காலையில பெக் ரீச்சர் ரூமுக்கு வந்து நம்ம 2 பேரையுமே மேக்கப் கூப்பிட்டு அனுப்பியிருக்கான், நம்ம 2 பேருமே நாளைக்கு குடோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த சூசன் கிட்ட சொல்றா. நீ அங்கே போறது சூசைடுக்கு சமானம், நீ அங்கே போகாதன்னு சொல்றா. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, இப்ப அவர் கூப்பிட்டா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரீச்சர் அங்கே போறான். நான் ரெடியா தான் போறேன், அவனை பார்த்த உடனே அவனை நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றான். அவனுக்கு அம்னீஷியா இருக்கு, ஒன்னு அவனுக்கு தெரியாம கூட போகலாம். அது மட்டும் இல்லாம நீ அவனை கொன்னுட்டா தெரசாவை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது, நீ கோவப்படாத, அவனை கொன்னுடாத அப்படின்னு சொல்றான். அப்பதான் ரீச்சர், தெரசா உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது, இங்க ஒரு ரஷ்யன் மெய்ட ஏஜென்ட்னு தெரிஞ்ச உடனே அவன் சாகடிச்சிட்டான், அவளை உயிரோட வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். ரீச்சரும் பெக்கும் அந்த குடோனுக்குள்ள போனாங்க. அந்த குடோனுக்குள்ள போன உடனே இவங்க ட்ரக் பிசினஸ் பண்ணல, வெப்பன் பிசினஸ் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ரீச்சர் இத்தனை நாளா இதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி ரெடியா கன்னோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். மெக்கேப் சப கோவத்துல இருந்தான். அது எப்படி ஏஞ்சல் லேப்டாப் FBI ஏஜென்ட்ஸ் கிட்ட போகுது? ஒரு ரஷ்ய ஏஜென்ட் இத்தனை நாளா உங்க வீட்டுல உழவு பார்த்துருக்கிறா, நீ ஒரு வீக் லிங்க், உன்னை பிடிச்சா என்கிட்ட வந்துருவாங்க, உன்னை இப்பவே நான் போட்டு தள்ள முடியும், பட் எல்லா பையர்ஸ்க்கும் ஒன்னதான் தெரியும் அப்படின்றதால தான் நான் உயிரோடு விட்டு வைக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த மெக்கேப் ரீச்சர் கிட்ட வந்து அவனை உத்து பாக்குறான். ரீச்சரும் எதுக்கும் ரெடியா இருந்தான், ஆனா அவனுக்கு அடையாளம் தெரியல. அந்த நேரத்தில் தான் ஒரு லேடிஸ் காஸ்டியூம் ஒன்று எடுத்துட்டு போனாங்க. மெக்கேப் அதை பார்த்துட்டு என்ன பார்க்குறேன்னு கேட்குறான். அப்போதான் ரீச்சர், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு தெரியும், அதனால தான் பார்த்தேன்னு சொல்கிறான். அந்த ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி பெக்கோட வீட்டில் ஒருத்தி உழவு பார்த்தா அவள் ஒரு ரெட் ஹெட், அதனால தான் அவளை உயிரோட வச்சிருக்கிறேன், அது என்னோட பையஸ்க்கு நான் விருந்தா வைக்க போறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் இத்தனை நாள் அவளை உயிரோட வச்சிருக்கா அப்படின்னு ரீச்சருக்கு புரியுது. அப்போதான் கரெக்டாக வெளியே ஒரு ஆரன் சவுண்ட் கேட்குது. மெக்கப் ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜியன்ல பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நிறைய ரஷ்யன் மாப்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கியிருந்தான். சில காரணங்களால ஷிப்மெண்ட் டிலே ஆகிட்டே இருக்கு, அதனால அவனால சொன்ன மாதிரி அந்த காசை அவனுக்கு கொடுக்க முடியல. அதனால இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்த ரஷ்யன் மாப்ஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அக்ரிமெண்ட் படி ஒரே மாசத்துல நீ காசை திருப்பி கொடுத்தாகணும், நீ இது வரைக்கும் டைம் டிலே பண்ணிட்டே இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு மிரட்டிட்டு போறானுங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மெக்கப் ஒரு அசைன்மெண்ட்டை தரா. என்னை பத்தி யாரெல்லாம் சிஸ்டத்துல செக் பண்ணிருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்து அவங்க அத்தனை பேரையும் போட்டு தள்ளுன்னு சொல்றான். இந்த பெக் ரக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட ஷிப்மெண்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சின்ன லெவல்ல இல்லீகல் கன்ஸ் டீல் பண்ணிருக்கான். இதை தெரிஞ்ச மெக்கேப் தான் இவனை புடிச்சு இவனை பிசினஸ் மொத்தத்தையும் ஆட்டை போட்டுறான். இவன் சின்ன லெவல்ல டீல் பண்ணியிருந்தான், பட் மெக்கேப் ஒரு பெரிய முதல்ல பெக்க மிரட்டி அவனோட பிசினஸ் எடுத்துக்கிறான். இந்த விஷயத்துல அவர் கார்ல போகும்போதே சொல்லிட்டு போறாரு.
அப்பதான் ரீச்சர், உங்களால ரிச்சர்டோட லைஃப் தான் சிக்கல்ல இருக்கு, நீங்க இது எல்லாத்தையுமே சரிப்படுத்தி ஆகணும், நீங்க ரிச்சர்ட்ட உட்காந்து பேசி ஆகணும்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் ரீச்சர் சொல்றான், சப்போஸ் இந்த ஷிப்மெண்ட் ஒழுங்கா போகலனா ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறான். ரஷ்யன்ஸ் கண்டிப்பா மெகேபை போட்டு தள்ளிடுவானுங்க, அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை போடுவாங்க அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா மெகேப் அவங்களோட பெரிய ஆள்லாம் கிடையாது, அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல டீல் பண்ற ஆளுங்க அப்படின்னு பெக் சொல்றான். அன்னைக்கு நைட்டு 110 யூனிட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பவுலோட வீட்டுக்கு சில பேர் அவனை தேடி போறாங்க. பவுல் ரீச்சர் சொல்லி தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணா. இப்போ அவங்க 2 பேரும் கன் பாயிண்ட்ல அவனை அடிச்சு சித்திரவதை செஞ்சு யாருக்கு அந்த டீடைல் கொடுத்தேன்னு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேரு நீலி இருக்கிற இடத்துக்கே அவளை போட்டு தடத்துக்கு போறாங்க. நீலி அவங்க வரதை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் சாமர்த்தியமா சுட்டு கொன்னுடுறா. அதுல ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அவங்கிட்ட யாரு அவனை கொல்ல அனுப்புனதுன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவ பவுலி டியூக் ஏஞ்சல்டோட ப்ரொஃபைல் செக் பண்ணதுக்காக தான் இவனை கொல்ல அனுப்பியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறா. ரீச்சர் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றா. அப்ப ரீச்சர் பவுலுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இமிடியேட்டா 110க்கு கால் பண்ணி அவன் வீட்டுக்கு 2 பேரை கன்னோட ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல மெக்கேப் ரொம்ப கோவமா வேகமா பெக்கோட வீட்டுக்குள்ள வந்தான். என்னை பத்தி டீடைல்ஸை செக் பண்ண 2 பேரு 110 யூனிட்ல ஒர்க் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ரீச்சர் எங்க அப்படின்னு கேக்குறான். அவன் மாடி மேலதான் இருக்கணும்னு பெக் சொல்லும் போது பவுலிய ரீச்சரை பார்த்த உடனே சுட்டு கொன்னுருன்னு ஆர்டர் கொடுக்குறான். பவுலியும் வேகமா கன் எடுத்துட்டு வேகமா உள்ள போறான். பட் ரீச்சர் ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் கேரேஜில் இருக்க ஒரு ஜீப்பை எடுத்துக்கிட்டு வெளியே வேகமா போறான். எல்லாரும் கன் ஷூட் பண்றாங்க. இருந்தாலும் எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ரீச்சர் சூசனுக்கு கால் பண்ணி என்னை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அவனை விடாம துரத்துக்கிட்டு வந்தாங்க. காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க சேத்த முகத்துல பூசி கொரில்லா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எல்லாரையும் கொண்டுட்டு அப்புறம் ஒரு லாண்ட்ரி கடைக்கு போய் கொஞ்சம் காசை கொடுத்து கடையை மூட சொல்றான். கரெக்டா அந்த டைம்ல தான் பவுலி வெளியே வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அவனால கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போயிடுறான். சூசன் ரீச்சரை வந்து கூட்டிட்டு போறா. அப்பதான் ரீச்சருக்கு ஒரு ஐடியா வருது. சூசன் கிட்ட உன்னோட பையர் ஒருத்தர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கான்னு சொல்லி ட்ராக் பண்ணீங்கல்ல, அவன் எங்க இப்ப இருப்பான் அப்படின்னு கேக்குறான். பெக்குக்கு முன்னாடியே ரிச்சர்டை ரஷ்யன் ரோலட் கேம் விளையாட வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் மெக்கப். எனக்கு என்ன வேணா தண்டனை கூட, அவனை விட்டுருன்னு கதர்னா. அதுக்கப்புறம் மெக்கப் பெக்குக்கு அதை அறுத்து விட்டுறான். ரீச்சர் நீலியை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். நீலி அவளை கொல்ல 2 ஆள் அனுப்புனவனை பிடிச்சி 2 குத்து விட்டு அவன் யாருக்காக ஒர்க் பண்றான்றது தெரிஞ்சுக்கிறான். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பெட்ரான்னு ஒரு ட்ரக் டீலர் இருந்தான். அவன் ட்ரக் டீலர் மட்டும் கிடையாது, அவன் ஒரு வெப்பன்ஸ் டீலரும் கூட. சின்ன லெவல்ல வெப்பன் டீல் பண்ணிட்டு இருந்தான். சூசன் இவனை ட்ராக் பண்ண போய் தான் பெக்கு மாட்டினான். பெட்ரா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திமிரா தான் பேசினான். ஆனா ரீச்சர் ஸ்டைல்ல விசாரிச்சதுல அவன் கோஆபரேட் பண்றதா ஒத்துக்கிட்டான். அவன் பெக்குக்கு கால் பண்ணி நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வெப்பன்ஸ் வேணும், நான் கேஷோட வரேன் அப்படின்னு சொல்லி உன்னை கட் பண்றான். நீலிய பெட்ரா அனுப்புன ஆள் மாதிரி சொல்லி பெக்கு கிட்ட பேச அனுப்புறா. அப்ப நீலி, ரீச்சர் தான் உங்களை பார்க்க என்ன அனுப்புனா, நீங்க பையர் மாதிரி என்கிட்ட பேசுங்க, உங்க டிரைவர் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றா. அந்த மெக்கப்ன்றவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் பேர் சேவியர். இதுக்கு முன்னாடியே நிறைய ஃபேமிலிஸை அந்த பிசினஸ் எடுத்துட்டு அந்த மொத்த ஃபேமிலியும் கொண்டு இருக்கான். அவன் இப்ப உங்க ஃபேமிலிக்கு வந்திருக்கான், உங்களையும் அப்படித்தான் கொல்லுவான். நாளைக்கு ஷிப்மெண்ட் எங்க நடக்குது, உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க. நீங்க மெக்கப்ல இருந்து இப்ப தப்பிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரே வழி ரீச்சர் தான் அப்படின்னு சொல்றா. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பெக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்றான். நாளைக்கு யெமன்ல இருந்து ஒரு பிரைவேட் ஜெட் இந்த ஊருக்கு வருது. ஆனா எந்த லொகேஷன், எந்த டைமிங்ல ஷிப்மெண்ட் டீல் பண்றாங்கன்றத எதுவுமே என்கிட்ட அவன் சொல்லவே இல்லைன்னு சொல்றான். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா இந்த நம்பர்ல என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. உங்க டிரைவர் கிட்ட பிரைஸ் நெகோசியேஷன் பண்ண செட் ஆகல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நீலி கிளம்புறா. ரீச்சர் சூசன் கிட்ட பிரைவேட் ஜெட் யெமன்ல இருந்து கண்டிப்பா லோக்கல் இடத்துக்கு தான் வரும், முக்கியமா ஏதாவது ஒரு பிரைவேட்டான இடத்துல தான் அவன் லேண்ட் ஆவாங்க, நீங்க இமிடியேட்டா கேட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றான். ரிச்சர்ட் அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு அந்த உடஞ்சு போன துப்பாக்கியை ஒட்டிக்கிட்டு இருந்தான். அப்ப அவங்க அப்பா கிட்ட அந்த துப்பாக்கியை ஒட்டி அவங்க அப்பாட்ட காட்டும் போது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பெக்கு மெக்கப்கிட்ட போய் பையர்ஸ் எப்போ வருவாங்க, என்கிட்ட நீ எந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்லவே இல்லையேன்னு கேட்குறான். அப்போ மேக்கப் அவன் கிட்ட வந்து, நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா உன் மொத்த ஃபேமிலியும் கொளுத்திடுவேண்டா அப்படின்ற மாதிரி பேசினான். நாளைக்கு 9 மணிக்கு சால்வேஜ் யார்டுன்ற இடத்துல தான் பையர்ஸ் நீ மீட் பண்ண போற அப்படின்னு சொல்றான். பெக்கு வெளியே வந்து ரீச்சருக்கு கால் பண்ணி அதே இன்ஃபர்மேஷனை அவனுக்கு சொல்லிடுறான். நீ மட்டும் இதை கரெக்டா பண்ணலன்னா ரிச்சர்டும் என்னையும் சாவடிச்சிருவான், நான் உன்னை நம்பிதான் இருக்கேன்
அப்படின்னு பெக்கு சொல்லவே, கவலைப்படாதீங்க, நாளைக்கு அவனை நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றான். சூசன் ஏடிஎஃப் ஆபீசர்ஸ்ட நம்ம சொல்லியே ஆகணும், அந்த ரஷ்யன் ஏஜென்ட் கூட ஏடிஎஃப் சேர்ந்தவ தான். ஏடிஎஃப்ன்றது ஆல்கஹால், டொபாக்கோ, ஃபயர் ஆர்ம்ஸ் கட்டுப்படுத்துற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. சூசன் ஒரு டிஏ ஏஜென்ட், அதாவது ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்தவ. அவங்க கிட்ட இதை சொல்லாம செஞ்சா நாளைக்கு பெரிய அஃபென்ஸா மாறிடும். அதனால சூசன் அவங்க கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்றா. ஆனா ரீச்சருக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஏடிஎஃப் ஆபீசர்ஸை மீட் பண்ணி நாளைக்கு 9 மணிக்கு இந்த இடத்துல இது மாதிரி ஒரு ஷிப்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆபீசர்ஸ், நீங்க இதுல தலையிடவே கூடாது, நீங்க தலையிட்டுட்டீங்க, இது சட்டப்படி தப்புன்றது உங்களுக்கே தெரியும், நாளைக்கு நான் உங்களுக்கு ஷூட்டர்ஸ் அனுப்புறேன், ஆனா நீங்க யாருமே இதுல தலையிடக்கூடாது, வேனுக்குள்ளே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொன்னாங்க. இது ரீச்சருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் மெகேபை கொல்லணும். ஏடிஎஃப் வந்தாங்கன்னா அவனை அரெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும், அவனால கொல்ல முடியாது. அதனாலதான் அவன் கோவமா வெளியே போறான். நீலி பிளான் படி அந்த பையர்ஸ் ஒரு பிரைவேட் இடத்துக்கு தான் இறங்கினாங்க. நீலி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. நைட் ரீச்சர், சூசன் எல்லாமே ஒரு வண்டியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிளான் படி பெக்கோட இன்னொரு வண்டியும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு. ரீச்சர், எனக்கு காத்து கம்மியா இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டு ஒரு காருக்குள்ள இருந்து பெரிய ஸ்னைப்பரை மறைச்சு வச்சிருந்தான் போல, அதை எடுத்துட்டு குறி வச்சுட்டு நிக்கிறான். பெக்கம் கண்ணில் பட்டானா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு முடிவோட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் நீலி ரீச்சருக்கு கால் பண்ணி, நான் பையரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பையர்ஸ் இங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ரீச்சர் சொல்லவே, இங்க இருக்காங்களா, அப்ப நான் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே ரீச்சருக்கு தெரிஞ்சு போகுது இது ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு. பெக்கு எப்படி இன்ஃபர்மேஷனை உளறிவான்னு தெரியும். அந்த மெகேபு பெக்கு கிட்ட பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்து இங்க ஆளுங்களோட செட்டப் பண்ணி வச்சிருக்கான். இங்க சுத்தி அவங்க ஆளுங்க நிக்கிறாங்க. ஏடிஎஃப் ஏஜென்ட்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமே உடனே எல்லாரையும் சுட ஆரம்பிச்சாங்க. ரீச்சரும் அவன் பங்குக்கு மெக்கேப் ஆளுங்களை சுட்டு கொண்டான். அவங்க பங்குக்கு ஏடிஎஃப் ஏஜென்ட்ஸ் எல்லாரையுமே சுட்டு கொண்டுறாங்க. மெக்கேபோட ஆள் ஒருத்த மட்டும் தப்பிச்சு உயிரோட இருந்தா அவனை துப்பாக்கி முனையில பிடிச்சி இங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்ப சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே மெக்கேபுக்கு எல்லாரும் செத்துட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான். நீலி பெக்கு வீட்டுல வெளியே இருந்து இன்னும் டீல் முடியல, யாருமே வெளியே போகலன்னு சொல்றா. வாசல்ல ஒரு மலை மாடு மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்றா நீலி. அவனை எனக்காக விட்டுரு அப்படின்னு சொல்றான் ரீச்சர். பையர்ஸோட ஷிப்மெண்ட்டை எடுத்துட்டு போற மாதிரி 2 ட்ரக்கை எடுத்துக்கிட்டு பெக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்க. பவுலிக்கு எந்த சந்தேகமும் இல்லாம அந்த 2 ட்ரக்கையும் அவங்க வீட்டுக்குள்ள அனுப்பிடுறான். உள்ள போனதும் டிரைவரை போட்டு தள்ளிடுறான் ரீச்சர். ஆனா பின்னாடியே ட்ரக்கை பேக் சைட்ல போய் நிறுத்து அப்படின்னு பவுலி கத்திக்கிட்டே உள்ள வரான். இப்ப என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்ப ரீச்சரை தவிர எல்லாரையும் பேக்கெட் வழியா பெக்கு அழைச்சிட்டு போயிடுறான். இங்க கரெக்டா பவுலி வண்டியை ஓபன் பண்ணும் போது டிரைவர் இறந்து கிடக்கிறத அவன் பாத்துடுறான். திரும்பி நிற்கும் போது ரீச்சர் டக்குன்னு பின்னாடி இருந்து கயிறை எடுத்து அவன் கழுத்துல போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிடறான். பவுலி ரீச்சரை தூக்கி வெளியே எறிகிறான். அதே நேரத்துல பெக்கு எந்த ரூம்ல யார் இருப்பான்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். அதே போல அவன் ஒரு கீயை தரான். இந்த கீ தான் மாஸ்டர் கீ, இந்த கீயை வச்சு நீங்க எந்த ரூமை வேணா ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சூசன்கிட்ட தரான். சூசன் தெரசாவை 3rd ஃப்ளோர்ல போய் பார்க்க சொல்றான். பெக்கோட சட்டையை போட்டுக்கிட்டு நீலி சர்வர் மாதிரி உள்ள போறா. சீனியர் ஆபீசர் ரிச்சரை காப்பாத்துறதுக்காக 2nd ஃப்ளோருக்கு போறான். இங்க பவுலியோட ரீச்சரும் ஃபைட்டு ஆவேசமா போய்கிட்டு இருக்கு. சூசன் தெரசாவை கண்டுபிடிச்சிடுறா. அவளுக்கு நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால சூசனால அவளை தூக்க கூட முடியல. சீனியர் ஆபீசரை மெகேபோட ஆள் ஒருத்தன் பார்த்துடுறான். அவனோட போராடி சண்டை போட்டு அவனை கொன்னுடுறான். அது அப்பதான் பவுலியும் ரீச்சரும் சண்டை போட்டு உச்ச கட்டத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மிஷின் கன் எடுத்து சுட வரான். அப்ப பவுலி அந்த மிஷின் கன் எடுத்து ரீச்சரை சுடுறான். பட் அந்த குண்டு பேக் ஃபயர் ஆகி பவுலி முகத்திலே அடிபட்டு அதே இடத்துல செத்துடுறான். நீ வேணா என்னோட ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கலாம்டா, நான் உன்னோட ஸ்மார்டஸ்ட் அப்படின்னு சொன்னான். அவன் அந்த புல்லட்டை பேரல்ல குத்தி பேரல்ல லாக் பண்ணதால புல்லட் வெளியே வராம பின்னாடியே வெடிச்சிருது. டெரசா ரூமுக்குள்ள அந்த பையர்ஸ் வந்தாங்க. அப்ப சூசன் அவனை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சா. அப்ப அந்த பையர், வெளியில ஏன் கார்டு நிக்கிறான், நீ என்ன சுட்டா கூட அவன் உள்ள வந்து உங்க 2 பேரையும் காலி பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டினான். அதே நேரத்துல இங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரீச்சர் பார்த்துக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துப்பாக்கி எடுத்து புல்லட் லோட் பண்ண ஆரம்பிச்சான். கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பையர் உள்ள வரவே அவனை போட்டு தள்ள வேண்டியதா போயிடுது.
அந்த சத்தத்துல சூசனும் துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுறான். அப்ப கார்டு சத்தம் கேட்டு வந்தவனையும் சுட்டுறா சூசன். கன் சவுண்ட் கேட்டதுமே மெக்கப் பயஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இந்த பணத்தை ஆட்டைய போட்டுறான். ரிச்சர்ட் தப்பிக்கும் போதுதான் மெக்கப் கிட்ட மாட்டிக்கிறான். அவனை காப்பாத்த பெக் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்தான். பெக்குக்கு நல்லா தெரியும் அது பொம்மை துப்பாக்கின்னு. ஆனா உடஞ்சு துப்பாக்கின்னு அவனுக்கு தெரியாது. கரெக்டா அவன் நீட்டிட்டு இருக்கும் போதே அது அந்த கன்னோட முனை உடஞ்சு விழுவும். மேக்கப் கண்டுபிடிச்சிடுறான் அது போலி துப்பாக்கின்னு. மேக்கப் அவனை தாறுமாறா சுட்டு பெக்க கொன்னுடுறான். இவனை சுட்டுட்டு வெளியே வேக வேகமா ஓடி போனா. ஆனா ரஷ்யன் பாபு கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப ரீச்சர் கன்னோட வெளியே வந்து அவன் எனக்கு வேணும், நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப ரஷ்யன் பாபு நீ ஒருத்தன், இங்க 8 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்ப சூசனும் துப்பாக்கி எடுத்துட்டு வரா. நீலி ஒரு பக்கம் வரா. அப்ப நீலி டக்குன்னு பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த பணத்துக்காக தானே அவனை தேடிட்டு இருக்கீங்க, இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்து ரஷ்யன் பாப்ஸை அனுப்பி விட்டுறான். மெக்கப் மட்டும் தனியா ரீச்சர் கிட்ட மாட்டிக்கிறான். என்ன தெரியலையான்னு ரீச்சர் கேட்கறான். மெக்கப்புக்கு ரீச்சரை இது வரைக்குமே யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவ பேரு டாமினிக்னு மறுபடியும் சொன்னான். அதை சொல்லும் போதே மெக்கப்புக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப சுடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி நெத்தி போட்டுலயே பட்டுன்னு சுட்டான் ரீச்சர். குயினோட மரணத்துக்கு ரஷ்யர்கள் தான் காரணம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றா. ரிச்சர்ட் கிட்ட போய் காரோட சாவியை கொடுத்துட்டு உங்க அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் கொஞ்ச நேரத்துல ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, இங்க இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எங்க போகணுமோ அங்க போய் உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றான். உங்க அப்பா உனக்காக தான் வாழ்ந்தாரு, உனக்காக தான் செத்தாரு அப்படின்னு அவ தியாகத்தை பத்தி பேசி 2 பேருமா இங்கேருந்து பிரிகிறாங்க. ரீச்சர் மறுபடியும் தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு தனி ஆளா தன்னோட அடுத்த மிஷனை நோக்கி கிளம்புறான். இதோட சீசன் 3 முடியுது. சீசன் 3ல கொஞ்சம் கதை அம்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம இந்த சீசன் 3 முடிச்சிட்டோம். மொத்த ரீச்சரோட 3 சீசனும் நம்ம பார்த்துட்டோம். சீசன் 1ல நிறைய ஃபிளாஷஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை கரெக்ட் பண்ணி 2 சீசனையும் ஒன்னா போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்க. உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.